சித்தியெல்லாம் எனக்கு அளித்த. என்ன சித்தியெல்லாம் வந்தது? வள்ளல் பெருமான் உணவு உண்டு யாரும் பார்க்கவில்லை, நீர் அருந்தி யாரும் பார்க்கவில்லை. அவர் நடந்து சென்றாரே ஆனால் அவருடைய நிழல் பூமியிலே விழாது. அணுக்க தொண்டர்களோடு சென்று கொண்டிருக்கிறார். அப்பாண்டவர் மலைன்னு சொல்லுவாங்க. இப்போ உளுந்தூர்பேட்டைக்கு பக்கம் திருமுதுகுன்றம் பேர். அங்கே தான் ஒரு யோகியர் நீண்ட காலம் தவத்தில் இருந்தார். அவருடைய பெயரும் ராமலிங்கம். வள்ளல் பெருமான் தன்னுடைய சீடர்களோடு தர்மசாலையில் இருக்கின்ற பொழுது, நான் இப்போது திருநருங்குன்றம் புறப்படுகிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. அவரோடு சில அன்பர்கள் சென்று அப்படியே விருதாச்சலம் வழியாக திருநருங்குன்றம் செல்கிறார். அங்கே சென்றவுடனே அந்த ஐயா ராமலிங்கம் ஊர் மக்களிடத்தில் என்னுடைய குருநாதர் என்னை வந்து அழைத்து செல்வார்னு சொல்லிட்டு இருக்கிறார். என்றை கேட்டாலும் அதே தான் சொல்லுவாராம். அன்றைய தினம் இவர் வருவதை அறிந்து ஊர் மக்களிடம் என் குருநாதர் வருகிறார், என்னை அழைத்து செல்கிறார்னு சொல்லியிருக்கார். அதுபோல் அந்த ஊரே திரண்டு இருக்கு. கல்பட்டை ஐயான்னு சொல்லக்கூடிய அந்த ராமலிங்கம் நம்முடைய ஐயா ராமலிங்கம் சென்று, என்ன போலாமா, என்னோட வரியா அப்படின்னு அழைத்து வந்திருக்கிறார். அவர் தான் தர்மசாலை பணியை நீண்ட காலம் பெருமானோடு இருந்து பார்த்தவர். அவருடைய சமாதி தான் கல்பட்டை ஐயா சன்னிதானம் இருக்கு. அவர் கூட சமாதி நிலைக்கு தான் போனார். வள்ளல் பெருமானுடைய அனுபவம் வேறு, கல்பட்டை ஐயானுடைய அனுபவம் வேறு. ஆக அந்த திருநருங்குன்றத்திலே அவரை தன்னை யோக நிலையிலே இருந்து கொண்டிருந்த ஒரு மகான், உத்தம புருஷன். ஆக அவரோடு சில காலம் நடந்து போகின்ற பொழுது கீழே நிழல் படியவில்லை. ஏங்கானோ சுத்த தேகத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டிருக்கார். எங்களுக்கு தெரியல சாமி, கீழே பாருங்கள், எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாருடைய நிழலும் வெளியில் விழுது, வெயில்ல பெருமானுடைய நிழல் கூட இல்லை. அப்படியே எல்லாரும் அதன் பிறகு பெருமான் இடத்துல யாரும் அணுகுவதில்லை, கொஞ்சம் தூரமே நிற்கிறாங்க. ஒரு பயம் வருது. இது போடாதா, ஆங்கில இந்தியர் தாங்கள் தங்கம் செய்வதாக கேள்விப்பட்டு வந்தோம், விசாரணைக்கு வந்திருக்கின்றோன்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா? மேட்டுக்குப்பம் வந்ததுக்கு காரணம் அதுதானா? ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே தங்கம் செய்கிறேனா? அப்படியா? அந்த கை பெரம்ப காட்டுங்கன்னு கேட்குறாரு. வந்த துரையாள் கையில் கொடுக்குற, வெள்ளைக்காரங்க ஆட்சி தானே. இந்த பெரம்பில் 2 பக்கம் பூன் இருக்கு, பித்தளையில். அது பெருமான் தொட்டு அப்படி கொடுத்துட்டார். அவர் வாங்கி பார்க்குறாரு, கோல்டு. உடச்சி பார்க்குறாரு, கோல்டு. விசாரிப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு போயிட்டான். இது அணுக்க தொண்டர்களுடைய குறிப்பு. இது யார் செய்ய முடியும்? இதெல்லாம் சித்தி தானே. ஒரு மாற்று குறைந்த ஒரு பொருளை மாற்று உள்ளதாக மாற்றுவது சித்தி. செம்ப, இரும்ப, வெள்ளிய, பாதரசத்தை தங்கமாக மாற்றுவது சித்தி. ஒன்று இல்லாத இடத்துல ஒன்று கொண்டு வந்து கொடுத்தா சித்தி.